முதல் கடவுள்களுக்கு முன், டைட்டன்களுக்கு முன், வானம் முழுவதும் வானம் விரிவதற்கு முன் இருள் மட்டுமே இருந்தது. ஒரு பெரிய அமைதியான வெற்றிடம், எல்லையற்ற மற்றும் வெறுமை. ஆனால் அந்த முடிவற்ற படுகொழியில் இருந்து அவள் வெளிப்பட்டாள். முதல் கடவுள்களுக்கு முன், டைட்டன்களுக்கு முன், வானம் முழுவதும் விரிவதற்கு முன் இருள் மட்டுமே இருந்தது. ஒரு பெரிய அமைதியான வெற்றிடம், எல்லையற்ற மற்றும் வெற்று. ஆனால் அந்த முடிவற்ற படுகொழியில் இருந்து அவள் வெளிப்பட்டாள். ஆனால் பூமி கூட இன்னும் ஏதோ ஒன்றை ஏங்கியது. அவளுடைய பரந்த நித்திய வடிவத்திலிருந்து அவள் வானத்தை உருவாக்கினாள். மேலே உள்ள எல்லையற்ற வானம் யுரேனஸ். ஒன்றாக அவர்கள் வரவிருக்கும் அனைத்தையும் வடிவமைப்பார்கள். ஆனால் அன்பு எப்போதும் நல்லிணக்கத்திற்கு வழிவகுக்காது. அவர்களின் ஒன்றியத்திலிருந்து வலிமை மிக்க டைட்டன்கள், இடைவிடாத கடல்கள், உயர்ந்த மலைகள் வந்தன. ஆனால் யுரேனஸ் அவர்கள் உருவாக்கியதைப் பற்றி அஞ்சினார். அவர் கட்டுப்பாட்டை நாடினார். தனது குழந்தைகளை சிறையில் அடைத்து இருளில் அடைத்து வைத்தார். மேலும் கையா, அனைத்திற்கும் தாய், அதற்காக அவரை மன்னிக்க முடியவில்லை. துரோகம் உருவாகிக் கொண்டிருந்தது. முன்பு இருந்ததைப் போலல்லாமல் ஒரு புயல், ஒரு தாயின் கோபம், வானத்தால் கூட தப்ப முடியாத ஒரு சக்தி.